வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் ஃபிசிக்ஸ் நியூ சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 4 வேலை ஆற்றல் மற்றும் திறன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு கணக்கு 4.17 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். கயிற்றுடன் கட்டப்பட்ட ஒரு வாளியில் உள்ள நீர் 0.5 மீட்டர் ஆரமுள்ள செங்குத்து வட்டத்தை சுற்றி சுழற்றப்படுகிறது. இயக்கத்தின் போது நீரானது வாளியிலிருந்து சிந்தாமல் இருக்க அடிப்புள்ளியில் இருக்க வேண்டிய சிறும திசைவேகத்தை கணக்கிடுக. G is equal to 10 meter per second squared. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கயிற்றுடன் கட்டப்பட்ட ஒரு வாளியில் உள்ள நீர் 0.5 மீட்டர் ஆரமுள்ள செங்குத்து வட்டத்தை சுற்றி சுழற்றப்படுகிறது. ஒரு கயிறில் அந்த கயிறோட நீளம் என்னென்னா 0.5 மீட்டர். கயிற்றுடன் கட்டப்பட்ட ஒரு வாளியில், இந்த கயிற்றில் கட்டப்பட்ட ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்கு. ஓகே, இந்த வாளியில் தண்ணி இருக்கலாம். இதை நம்ம எப்படி இந்த கயிற்றை இப்படி சுற்றுறோம், செங்குத்து வட்டத்தில் சுற்றுறோம். ஓகே, இப்படி செங்குத்து வட்டத்தில் சுற்றுறோம். சப்போஸ் செங்குத்து வட்டத்தோட ஆரம் என்னென்னா 0.5 மீட்டர். ஆரம்னா என்னென்னா நம்ம கயிறு வாளியோட இணைச்சிருக்கோம்ல, அந்த கயிற்றோட நீளம் தான் என்னென்னா ஆரம், ஆர் வெக்டர். ஓகே, ஸோ அது 0.5 மீட்டர். இயக்கத்தின் போது நீரானது வாளியில் இருந்து சிந்தாமல் இருக்க, இப்படி நம்ம செங்குத்து இயக்கத்தில் அந்த வாளியில் தண்ணி இருந்துச்சுன்னா அதை இந்த வாளியில் உள்ள தண்ணியோட இப்படி இதை செங்குத்து இயக்கத்தில் சுற்றும் போது அந்த வாளியில் உள்ள தண்ணி சிந்தாமல் இருக்கணும். அப்படி சிந்தாமல் இருக்கும், அதாவது இப்படி இங்கேருந்து இங்கே வருதுல, அப்படி சுற்றி வருதுல, சுற்றி வரும்போது இந்த அடிப்புள்ளியில் சிந்தாமல் இருக்க அடிப்புள்ளியில் அதுக்கு எவ்வளோ சிறும திசைவேகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. G is equal to 10 meter per second square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். வட்டத்தின் ஆரம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. வட்டத்தின் ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க, R is equal to 0.5 மீட்டர். ஸோ இப்போ G is equal to 10 meter per second square. ஓகே, இப்போது மேற்பக்க புள்ளியில் தேவையான வேகம் என்ன, சிறும வேகம் என்ன, அடிப்புள்ளியில் தேவையான சிறும வேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செங்குத்து வட்ட இயக்கத்தில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் அடிப்பக்க புள்ளியில் தான் எவ்வளோ சிறும திசைவேகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேற்பக்க புள்ளியில் தேவையான வேகம் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அதனோட √5 மடங்கு தான் என்ன அடிப்புள்ளியில் தேவையான சிறும திசைவேகம். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மேற்பக்க புள்ளியில் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் அது கூட √5 பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அடிப்பக்க புள்ளியில் எவ்வளோ சிறும திசைவேகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். மேற்பக்க புள்ளியில் தேவையான வேகம் V2 is equal to square root of GR. இது தேரியில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தேரியில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். V2 is equal to square root of G மதிப்பு என்ன 10, சார் மதிப்பு என்ன 0.5. இப்போ square root of 10 into 0.5 is equal to, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 5. அப்போ √5 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அடிப்புள்ளியில் தேவையான வேகம் கண்டுபிடிக்க போகிறோம். அடிப்புள்ளியில் தேவையான வேகம் V1 is equal to square root of 5 GR. இப்போ இதை தனியாக எடுத்து எழுதுவோம், தனித்தனியாக √5 into √GR அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இப்போ √5 into √GRோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் √5. ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ √5 into √5 5 மீட்டர் per செகண்ட். ஓகே, இதுதான் என்னென்னா அடிப்புள்ளியில் தேவையான திசைவேகம். ஓகே, திசைவேகத்தோட என் மதிப்பு தான் வேகம். ஓகே, சப்போ நம்ம இப்போ ஃபைனலாக ஆன்சர் எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். ஆன்சர், இயக்கத்தின் போது நீரானது வாளியிலிருந்து சிந்தாமல் இருக்க அடிப்புள்ளியில் இருக்க வேண்டிய சிறும திசைவேகம் என்ன, B is equal to 5 மீட்டர் per செகண்ட். சிறும திசைவேகம் B is equal to 5 மீட்டர் per செகண்ட் இருந்துச்சுன்னா செங்குத்து வட்ட இயக்கத்தின் போது நீரானது வாளியிலிருந்து சிந்தாமல் இருக்கும்.
ஓகே, இப்படி வந்து ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 4.17 வந்து முடியுது. தேங்க்யூ.